அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த ஆலயங்கள் 6 படை வீடுகள்னு தெரியும். இந்த 6 படை வீடுகளில் அருளாட்சி செய்யக்கூடிய முருகப்பெருமானின் இன்னொரு சிறப்பான தலம்னா அது சிவன்மலை கோவிலுங்க. இங்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்கள் கனவுல குறிப்பாக பொருள் உணர்த்துவார். அந்த அருள் வந்த நபரும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் சொல்வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள மங்களகரமான 4 பொருளால் இனி வருகின்ற நாட்களில் சுப காரியங்கள் பல நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் தற்போது நடக்கக்கூடிய சித்திரை மாதம் முடிவதற்குள்ள ராசி சக்கரத்தில் 4வதாக அமைந்த கடகராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பலன் காத்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பயணங்களில் சந்தோஷத்தை அடையும் கடகராசி நண்பர்களுக்கு தற்போது கிரகநிலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சனி, தொழில்ஸ்தானத்தில் சுக்கிரன், அயனசைன, போகஸ்தானத்தில் குருன்னு கிரகநிலை அமைப்பு இருக்குது. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு இருந்த பல்வேறு நன்மைகள் இந்த நேரத்தில் உண்டு. கடினமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் ஏற்படும். அதே போல் காரிய வெற்றியால் மனதில் சந்தோஷம் உண்டாகும். இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரம் தொழிலை விரிவுபடுத்துவதை பற்றிய திட்டங்களை செயல்படுத்தலாம். பயணங்களால் சாதகமான பலன் உண்டு. அதே போல் உத்தியோகத்தில் முன்னேற்றமாக காண்பீங்க. வேலை பற்றிய கவலை இனி நீங்கும். நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம். குறிப்பாக கணவன் மனைவி இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள் உறவினர்களோடு மனஸ்தாபம் உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் பார்த்தீங்கன்னா விளைக்க வேண்டியதாக இருக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து சென்றால் நன்மை உண்டு. விளையாட்டுகளை கவனமாக ஈடுபடுங்க. அதே போல் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துவதும் நல்லது. கலைத்துறையினர் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் இருப்பீங்க. வெற்றி நிறைய இந்த நேரத்தில் உங்கள் பக்கம் இருக்குது. தூரதேச பயணம் மேற்கொள்ளலாம். அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம், கவனமாக இருங்க. அதே போல் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக புனர்பூசம் 4ஆம் பதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிலுமே வேகமாக செயலாற்ற வேண்டும்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டுங்க. பிள்ளைங்க நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு மன திருப்தி அளிக்கும். அதே போல் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவங்களோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படாது. மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளை சேர முயற்சி மேற்கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சுப காரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காரிய வெற்றி உண்டு. இழுபறையாக இருந்தவை இனி சாதகமாக முடியுங்க. தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதனை விட்டு செல்வாங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. ரத்தம் சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. எதை பேசினாலும் வார்த்தைகளை ரொம்ப நிதானமாக இருங்க. ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கும். அதே போல் வழக்குகளில் சாதகமான போக்கு உண்டு. பொருள் சேர்க்கை உண்டுங்க. சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும். நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க. பண வரத்து திருப்தியை தரும். வீண் பழி ஏற்பட வாய்ப்பிற்கு ரொம்ப கவனமாக இருங்க.
தொழில் வியாபாரம் மெத்தனமாக தான் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் ஆறுதல் பெறலாம். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அலுவலகத்தில் இந்த நேரத்தில் யாரை பற்றியும் புறம் பேசாமல் இருப்பது தான் நல்லது. உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கோங்க. குடும்பத்தில் இருப்பவங்களோடு அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு இந்த நேரத்தில் பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் தான் நன்மையை தரும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் கூட போகலாம். அதே போல் பெண்களுக்கு பணவரத்து திருப்தியை தரும். வீண் பேச்சை குறைத்து கொள்வது நல்லது. கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லதுங்க. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் செய்யும் பதவிகளில் அமர்வீங்க. பிள்ளைகளை வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய எதிராக போடப்பட்டிருந்த வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஆன்மீகத்தில் உயர்ந்தோரை சந்தித்து அவங்களுடைய நல்லாசை உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் ஆன்மீகம் பலம் இனி அதிகரிக்க புராண இதிகாசங்களின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய பேச்சில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த சரியான தருணமாக இது அமைஞ்சிருக்கு. அதே போல் உத்தியோகத்தர்கள் பதவி உயர்வு கிடைக்கும். வருமானமும் நன்றாக இருக்கும். சக ஊழியர்களோடு சுமூக நிலை தொடர்பால் உங்களின் வேலை குறித்த காலத்திற்குள்ள முடிச்சிடுவீங்க. மற்றபடி பிறரிடம் நன்கு யோசித்து பேசுவது நல்லது. அதே போல் வியாபாரிகளுக்கு இந்த நேரத்தில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு அவற்றை சமாளிச்சிடுவீங்க. உங்களின் சமயோதித புத்தியால் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளாம தப்பித்திடுவீங்க. புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி செல்வீங்க. கொடுக்கல் வாங்கல் சாதகமாக இருக்கு. அதே போல விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால தகுந்த நேரத்தில் விதைத்து வளம் பெறுவீங்க. விற்பனையும் நன்றாக இருக்க போகுது. கால்நடைகளால் விரும்பிய பலனையும் பெறுவீங்க. அதே போல் அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும். தங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவங்களுக்கும் உதவிகளை செய்து பாராட்டு பெற போறீங்க. உங்களின் கௌரவம் இனி உயரும். சமுதாயத்தில் அந்தஸ்தான பதவிகளையும் பெறுவீங்க. கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியும் காண்பீங்க. வருமானமும் நன்றாக இருப்பதால ரசிகர் மற்றவங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீங்க. உங்கள் சிந்தனை தெளிவாக இருப்பதாலேயும் வெளிப்படையாக செயல்படுவதாலேயும் சக கலைஞர்கள் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அமைதி உண்டாகும். வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டிலிருந்து மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க. கணவரை அனுசரித்து நடந்து கொள்வீங்க. வீண் விவாதங்களை ஈடுபட வேண்டாம். அதே போல் பார்த்திங்கன்னா படிப்பில் வெற்றி வாங்கி சூடக்கூடிய மாணவர்கள் இந்த நேரத்தில் முயற்சி செய்தால் உங்களுக்கே வெற்றிங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா போராட்டங்களை அதிக சந்தித்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமான பலனை தருங்க. பெற்றோரால் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அதே போல் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கிய ஒரு பரிகாரம் என்னென்னா, முடிந்தால் திருவண்ணாமலையிலினா பர்வதமலையை பௌர்ணமி என்று சென்று வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது. இல்லை இந்த பௌர்ணமி தினத்தில் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்தோ அபிஷேகத்தை தரிசித்துட்டு வந்தாலே மிகப்பெரிய புண்ணிய பலன் கிடைக்குங்க. அதே போல் தினசரி லலிதா திருசதி பாராயணம் செய்வது நல்லது. இந்த சித்திரை மாதம் பொறுத்தவரை கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் படிப்படியாக உயருங்க. குடும்பத்தில் நிம்மதி நிலவும். வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு குவியும். தோல்வியடையும் நினைச்சிருந்த காரியம் கூட வெற்றியாக மாறும். உற்றார் உறவினர்களோ நண்பர்கள் நட்பு ஆதரவு தரும். உடல் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் பலப்படும். புதிய மாற்றம் உண்டு. சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடைய உதவியை பெறுவீங்க. உங்கள் காரியங்களை சாதித்து கொள்வீங்க. நிதி நிலைமையில் குறிப்பிட்ட இலக்கை அடையலாம். சுறுசுறுப்பாக உழைப்பீங்க. இழந்த சுக சௌகரியங்களை திரும்ப பெறக்கூடிய காலமாக இருக்கு. மற்றபடி முக்கியமானவங்களிடம் கவனமாக பேசுங்க. தீயோரிடமிருந்து இந்த நேரத்தில் விலகி இருந்தால் ரொம்ப நல்லது. கூடா நட்பு போராய் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. அறிவியலோ ஆற்றலிலோ சிறப்பாக செயல்படுவீங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை உண்டு. புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல செய்தி உங்களுக்காக காத்திருக்குங்க.
இந்த பதிவில் கடகராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலையால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கடகராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை பதிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த நட்சத்திரம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.